சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை டிபிஐ வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2009ற்கு பின் பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தை அதிகரித்து தர வேண்டியும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வான ஆசிரியர்களுக்கும் இதை பின்பற்ற வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாநிலத்துக்கு இணையான ஆசிரியர்களின் சக ஆசிரியர்களின் ஊதியத்தை கேட்டு 3வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறோம். அரசு இதை இன்னும் எங்களை கூப்பிட்டு பேசலை. அரசு கூப்பிட்டு பேசணும். ஒரே ஒரு கோரிக்கை, மாநிலத்துக்கு இணையான சக ஆசிரியர்கள் ஊதியம் மட்டும் தான் கேட்டுட்ருக்கோம். எங்களுக்கு அடிப்படை வசதியை எதுவுமே இன்னும் செஞ்சு தரல. யாரும் கூப்பிட்டு பேசவும் இல்லை. சென்னையில் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வரும் ஆசிரியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களில் 10க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்துள்ளனர். 2009ஆம் ஆண்டிற்கு பின் பணி நியமனம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தை அதிகரித்து தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர்கள் 4வது நாளாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள 4 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அவர்கள் மயங்கிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைநிலை பதிமுக ஆசிரியர்கள் சார்பாக இங்கு 4வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது வரை 4 ஆசிரியர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இன்னும் சில ஆசிரியர்கள் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அரசு இதுவரை எந்த ஒரு அழைப்பும் எடுக்கவில்லை. அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இதை உடனடியாக சரி செய்யப்படவிட்டால் எத்தனை ஆசிரியர்கள் இங்கு இறந்தாலும் இந்த இடத்தை விட்டு நகல மாட்டோம். எங்களது கோரிக்கை வெற்றி பெறும் வரை ஓய மாட்டோம் என்று கூறிக்கொள்கிறேன்.